الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. باب الصلاة على الميت وتشعيعه وحضور دفنه وكراهية اتباع النساء الجنائز. ونبي هريرة رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم: من شهد الجنازة حتى يصلي عليها فله قيراط ومن شهدها حتى تدفن فله قيراطان. قيل وما القيراطان؟ قال مثل الجبلين العظيمين. متفق عليه. கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 155ஆம் பாடம். மையத்திற்கு துவா செய்வது, அதை பின்தொடர்வது, அதன் நல்லடக்கத்தில் கலந்து கொள்வது பற்றியும், ஜனாசாவை பெண்கள் பின்தொடரக்கூடாது என்பது பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். இதில் வரக்கூடிய ஹதீஸு முதல் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்: இறை நம்பிக்கையுடனும் நன்மையை நாடியும் ஒரு முஸ்லிம் ஜனாசாவில் கலந்து கொண்டு இருப்பதை, அதற்கு தொழுது அதை அடக்கம் செய்யப்படும் வரை ஒருவர் இருந்தால் அவர் 2 கிராத் நன்மைகளை கூலியாக பெற்று திரும்புகிறார். ஒரு கிராத் என்பது உஹது மலை போலாகும். ஒருவர் ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அடக்கம் செய்யப்படும் முன் திரும்பிவிட்டால் அவர் 1 கிராத் நன்மையுடன் மட்டுமே திரும்புகிறார். இந்த ஹதீஸு புகாரில் வந்திருக்கின்றது. அதே போல முஸ்லிமில் இதை போல ஒரு விஷயம் வந்திருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, கிராத்தான் என்று 2 கிராத்துடைய என்றால் எவ்வளவு அளவு என்று சொல்லும் பொழுது, மிஸ்லுல் ஜபலைனில் அஸீமைன், மகத்தான 2 மலை அளவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அதில் குறைந்தது தஃப்சீரில் வரக்கூடிய விளக்குரையில் வருவது குறைந்தது என்ன, உஹது மலை அளவு அந்த நன்மை அவருக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஹதீஸில் நமக்கு மனிதன் ஜனாசாவில் உடைய விஷயங்களை பற்றி இங்கு ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டது. ஜனாசாவுடைய அனைத்து விஷயங்கள், அவரை குளிப்பாட்டுவதாக இருக்கட்டும், அவரை கஃனிட்டு தொலை வைத்தாங்க, அவருக்காக துஆ செய்து நல்லடக்கம் செய்வது என்பது ஒரு ஃபர்தை கிஃபாயாவாக இருக்கின்றது. முஸ்லீமுடைய ஒரு கூட்டம் இதை செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அல்லாஹ் தஆலா வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான் என்றால் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளும், அவருக்காக பிரார்த்தனை செய்தும், அதே போல நல்லடக்கம் செய்யும் வரை நம்மால் முடிந்தால் அதனுடன் பின்தொடர்ந்து சென்று அடக்கம் செய்யும் வரை இருப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு மகத்தான ஒரு சிறப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள் என்றால் அதை நாம் இழக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த ஹதீஸில் ஒரு மனிதனுக்கு ஏன் ஜனாசாவில் கலந்து கொண்டு அவருக்காக துஆ செய்து பிறகு அவருக்கு நல்லடக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு இருங்கள் என்று சொல்லப்பட்டது. ஒன்று, அந்த இறந்தோருக்காக அவர்களுக்கு துஆ செய்வதற்காக மக்கள் பெருமளவில் திரண்டக்கூடிய நிலை ஏற்படும். அதுவும் பிரத்யேகமாக தௌஹீதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவருடைய வாழ்க்கையில் ஷிர்க்குடைய விஷயங்களிலிருந்து முழுமையாக அவர்கள் பாதுகாக்கப்பட்ட நிலையில் வாழக்கூடியவர்கள், பேணுதலான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். இவர்கள் 40 பேர்கள் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கின்றான் என்ற ஹதீஸ் வருது. அப்போ அப்படிப்பட்ட விஷயத்தில் நாம கலந்து கொண்டு அந்த மையத்திற்காக துஆ செய்வதும், இரண்டாவது பின்தொடரும் பொழுது நமக்கு ஒரு படிப்பினை, இன்று இவரை சுமந்து கொண்டு நீ செல்கின்றாய், நாளை உன்னை சுமக்கப்படும். இன்று நீ இவரை இந்த ஜனாசா இந்த பெட்டியில வைத்தோ அல்லது ஸ்ட்ரெச்சரில் வைத்து நீ சுமந்து கொண்டு செல்கின்றாய், நாளை இதே நிலையில் தான் உன்னுடைய நிலையில் வரும். அப்போ மனிதன் தனக்கு ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்வான். அவன் தன்னுடைய முன்னால் ஒரு சடலத்தை பார்க்கும் பொழுது, நாளை என்னுடைய நிலையும் இப்படிதான், அவனுடைய எந்த ஒரு தேவையும் பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருப்பான், என்னுடைய நிலையும் இப்படிதான் இருக்கும். ஆக அந்த நாள் வருவதற்கு முன்னாலே மனிதன் என்ன செய்து கொள்ள வேண்டும், அவன் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று நாம் யாரையாவது சுமந்து கொண்டு செல்கின்றோம் என்றால் நாளை நாம அந்த
படுக்கையில் அல்லது அந்த பெட்டியில் நாம இருக்கக்கூடியவர்களாக ஆகும். அந்த நாளுக்காக நாம தயார் செய்து கொள்ள வேண்டும். செல்லும் பொழுது இங்கு அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதாக இருக்கட்டும், அதே போல அவருடைய நல்லடக்கத்தில் கலந்து கொள்ளக்கூடியவராக இருக்கட்டும், இங்கு 2 நிபந்தனைகள் சொல்லப்பட்டது. ஒன்று ஈமான் உள்ளவராக இருக்கும், இரண்டாவது இஹ்திசாபன் கூலியை தேடிய வண்ணமாக. வெறும் இவருடைய வீட்டாருக்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்காக மட்டும் செல்லக்கூடியவர் இருக்கிறாங்க. அல்லது சிலர் அரபியில முஜாமலா என்று சொல்லுவாங்க. அப்படியே சரி இவன் கூட இருந்தா சரி இவெல்லாம் வந்தான் என்ற ஒரு பெயர் வரோம் என்ற அந்த எண்ணத்திற்காக சென்றார்கள் என்றால் அதற்கு கிராத்து கிடையாது. பொதுவாக ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டது, யாரெல்லாம் ஜனாசாவில் தொழுகையில் கலந்து கொள்கின்ற ஒரு கிராத்தும் அதை பின்தொடர்ந்து நல்லடக்கம் செய்யும் வரை இருந்த 2 கிராத் என்று. அந்த புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் பிரத்யேகமாக இந்த 2 கண்டிஷன் சொல்லப்பட்டது, ஈமானன் வஹ்திசாபா. எப்படி ரமதானுடைய தொழுகையாக இருக்கட்டும், இரவு தொழுகை, ரமதானுடைய நோன்பாக இருக்கட்டும், ஈமானுடைய நிலையிலும் கூலி தேட வண்ணமாக செய்கின்றார் என்றால் அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போல இங்கு ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடியவர் அவர் தன்னுடைய உலக விஷயத்திற்காகவோ அல்லது இவர் இன்னார் அன்னார் அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்காகவோ அல்லது நாம் செல்லவில்லை என்றால் ஏதாவது ஒரு பேச்சு வரும் என்பதற்காக இல்லை. மாறாக செல்வது என்பது ஈமானுடைய நிலையிலும் அல்லாஹு தஆலா இதற்காக எனக்கு கூலி கொடுப்பான், இந்த கூலியை நாடிய வண்ணமாக நான் செல்கின்றேன், அவருக்காக பிரார்த்தனை செய்கின்றேன், அல்லாஹு தஆலா என்னுடைய துவா அவருக்காக ஏற்றுக்கொள்ளும். அதே போல இந்த நல்லடக்கம் செய்யக்கூடிய விஷயத்தில் எனக்கு கிராத்து கிடைக்கும் என்ற எண்ணத்தில் நாம் சென்றால்தான் அதற்கு நன்மையாக இருக்கும். இல்லை என்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்துடைய ஒரு காரணத்திற்காக அவன் சென்றான் என்றால் வெறும் எப்படி மற்றவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் நல்லடக்கம் செய்யும் அளவுக்கு அவங்க கூட வராங்களோ, அவங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம் அல்லது அண்டை வீட்டார்களாக அல்லது வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அவர்கள் கூட வந்து ஓரமாக நிற்கிறான். அதே போலதான் இவருக்கும் இப்படிதான் இருக்கும், உலகத்துடைய எண்ணத்தை கொண்டு செய்தார்கள் என்றார். அப்போ இங்கு கணித்துக்குரிய எல்லா நடிகார்களே இந்த கிராத்தை நாம இழக்கக்கூடாது. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ்ல அதிகப்படியான வார்த்தை அஸ்கருஹுமா, இந்த மகச்சான 2 மிகப்பெரிய அளவு மலையளவு கூலி கொடுக்கப்படும். அதுல அஸ்கருஹுமா, அதுல மிக குறைவானது மிஸ்லு ஜபலி ஒஹத் மலை அளவு, குறைந்தது ஒஹது மலை அளவு என்று சொல்லும். இந்த ஹதீஸை கேட்டவுடனேயே அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டார்கள். ஆஹா, இவ்வளவு நாளாக இவ்வளவு கிராத்தை நாம இழந்து விட்டோமே என்று, எனக்கு இவ்வளவு நாளாக இது தெரியவில்லை என்று கவலைப்பட்டு விட்டு அதற்கு பிறகு அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவரால் முடிந்த அளவுக்கு ஜனாசாவில் கலந்து கொள்வதும், ஜனாசா தொழுகையிலும் அதே போல தஃபன் செய்யும் அவர்களுக்கு நல்லடக்கம் செய்யும் வரை அவர்கள் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம் அனைவர்களுக்கும் தெரியும், அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவருடைய பழக்கம் சுப்ஹானல்லாஹ் முஹ்யி சுன்னாவாக இருந்தார்கள். சுன்னாவை உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக அங்க ஒவ்வொரு சுன்னாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சுன்னாவையும் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்ற அந்த துடிப்புள்ள இருக்கக்கூடிய சஹாபாக்களில் ஒருவராக இருந்தார். அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்கள் நாம விஷயம். இரண்டாவது இங்கு குறிப்பாக சொல்லப்பட்டது, பெண்கள் இதை பின்தொடரக்கூடாது. பெண்களுக்கு பின்தொடர்வது என்பது தடை செய்யப்பட்டது. அதுதான் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் 1278, முஸ்லிமில் 938 ஹதீஸ்ல பெண்களாகிய நாங்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வதை விட்டும் தடுக்கப்பட்டிருந்தோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு சஹாபியா உம்மு அத்தியா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நுஹீனா நித்திபாயில் ஜனாசா. இதுவும் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ்ல பெண்கள் பின்தொடர்வது என்பது தடுக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய இங்கே இருக்கட்டும், நம்முடைய நாட்டில் இருக்கட்டும் அல்லது வெளிநாட்டில் இருக்கட்டும், பொதுவாக இந்த சடங்கு கிடையாது. பெண்கள் கபரஸ்தான் வரை பின்தொடரக்கூடிய நிலை கிடையாது. ஒருவர் வந்து பயணத்திலிருந்து வர்றாங்க, பார்க்க முடியாத ஒரு நிலை இருக்கும் பொழுது, ஜனாசா கொண்டு சென்ற பிறகு அந்த நேரத்தில் வந்து பார்க்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அங்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது, எந்த ஒரு தடையில்லை. ஆனால் அதற்காக இன்று பின்தொடர்வது என்பது பெண்களுக்கு தடை செய்யப்பட்டது. என்ன காரணம் என்றால், பெண்கள் பொதுவாக சென்சிட்டிவாக இருக்கும் பொழுது அங்கு சில நேரத்தில் ஒப்பாரி வைப்பதோ கத்துவதோ இப்படி என்றவர்கள் தன்னுடைய சுயநிலையை வந்து அவர்கள் மறக்கக்கூடிய நிலை ஏற்படும்.
அதனால்தான் அதே போல மயக்கம் போடக்கூடிய நிலையும் ஏற்படும். அந்த நிலையிலும் பார்க்கும் பொழுது பெண்களுடைய நிலையை கருதி மார்க்கம் அவர்களுக்கு இதை தடுத்தார்கள். அதே போல இன்னொரு ஹதீஸில் அதிகமாக கபரஸ்தானுக்கு மையவாடிக்கு பெண்கள் செல்லக்கூடிய பெண்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். லான் அல்லாஹும் ஸவ்வாராத்தில் குபூர் என்று கூறியிருக்கின்றார்கள். அதே போல அதில் அந்த அடக்கஸ்தலத்தில் தனக்காக என்று வணக்கஸ்தலத்தை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் மீதும் என்ன சாபம் ஏற்பட்டு நாம் பார்க்கிறோம். தர்கால அதிகமான பெண்களை தான் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்து கொடுப்பானாக. ஆக இதெல்லாம் என்ன தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கட்டு. அவர்களுக்கு மௌத்துடைய விஷயங்களும் அவருடைய மன்னரையுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்களுக்கும் சிந்திக்க மார்க்கம் வலியுறுத்திருக்கின்றது. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த கிராத்தை நம்மால் இயன்ற அளவுக்கு இதை பெறக்கூடியவர்களாக நாம இதற்கு அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை ஏற்படுத்துவானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய உலகத்தையும் நம்முடைய மறுமையையும் சீரும் சிறப்பாக அமைத்து அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.